சர்வசம முக்கோணம். இரு முக்கோணங்களின் பக்கங்களும் கோணங்களும் சமமாக இருக்குமேயானால் அம்முக்கோணங்களை சர்வசம முக்கோணங்கள் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் எனலாம். உதாரணம் பாருங்க. முக்கோணம் ABC, முக்கோணம் LMN. கொடுக்கப்பட்டுள்ள இரு முக்கோணங்கள் ABC மற்றும் LMN ஆகியவை சர்வசம முக்கோணங்கள் ஆகும். ஏனெனில் இரு முக்கோணங்களின் ஒத்த பக்கங்களும் ஒத்த கோணங்களும் சர்வசமமாக உள்ளன. அதாவது பக்கங்கள் AB equal to LM, AC equal to LN, BC is equal to MN மற்றும் கோணங்கள் angle A is equal to angle L, angle B is equal to angle M, angle C is equal to angle N என சமமாக உள்ளன. எனவே இதனை triangle ABC is congruent to triangle LMN என குறிப்பிடலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இரண்டு முக்கோணங்கள் சர்வசமம் என நிரூபிக்க 4 வழிகள் உள்ளன. சர்வசம பண்புகளின் அடிப்படையில தான் சர்வசம முக்கோணங்கள்னு நம்ம தீர்மானிக்கிறோம். முதல் பண்பு சைடு சைடு சைடு, பக்கம் 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 பண்பு. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் மற்றொரு முக்கோணத்தின் 3 பக்கங்களுக்கு சமமெனில் அவ்விரு முக்கோணங்களும் சர்வசமம் ஆகும். AB is equal to LM, BC is equal to MN, AC is equal to LN அப்படின்னு இருந்ததுன்னா இந்த முக்கோணம் ABCயும் முக்கோணம் LMNம் சர்வசமம். இரண்டாவது பண்பு பக்கம் கோணம் பக்கம். ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களும் அவை உள்ளடக்கிய கோணமும் மற்றொரு முக்கோணத்தின் இரு பக்கங்களும் அவை உள்ளடக்கிய கோணத்திற்கு சமம் எனில் அவ்விரு முக்கோணங்களும் சர்வசமம் ஆகும். AC equal to LN, BC equal to MN, angle C is equal to angle N. எனவே முக்கோணம் ABC is congruent to முக்கோணம் LMN. மூணாவது பண்பு கோணம் பக்கம் கோணம். ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்களும் அவற்றை உள்ளடக்கிய பக்கமும் மற்றொரு முக்கோணத்தின் இரு கோணங்களுக்கும் அவற்றை உள்ளடக்கிய பக்கத்திற்கும் சமம் எனில் அவ்விரு முக்கோணங்களும் சர்வசமமாகும். ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் எல்லும் சமமா இருக்கு, ஆங்கிள் பியும் ஆங்கிள் எம்மும் சமமா இருக்கு. அப்ப ஏபிக்கு இடையில இருக்கிற சைடும் எல்எம்க்கு இடையில இருக்கிற சைடும் சமமா இருக்கு. எனவே முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் LMNம் சர்வசமம். நான்காவது பண்பு செங்கோணம் கர்ணம் பக்கம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் மற்றும் செங்கோணத்தை அடக்கிய ஒரு பக்கமும் மற்றொரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் மற்றும் செங்கோணத்தை அடக்கிய ஒரு பக்கத்திற்கு சமம் எனில் அவை சர்வசமம். இப்ப ஆங்கிள் சி ஆங்கிள் என் இரண்டும் 90 டிகிரி செங்கோணம். அடுத்தது ஏபி இங்க LM, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. செங்கோணத்தை உருவாக்கும் ஒரு பக்கம் அது ஏசி நீங்க எடுத்திருக்கிறோம், அங்க LN, இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. சோ முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் LMNம் சர்வசமம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப 4 சர்வசம பண்புகள் இருக்கு. ஒன்று SSS, இரண்டாவது SAS, மூன்றாவது ASA, நான்காவது RHS. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வடிவொத்த முக்கோணங்கள், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்.
இரண்டு முக்கோணங்களின் கோணங்கள் சமமாகவும் பக்கங்கள் விகித சமமாகவும் இருக்குமேயானால் அம்முக்கோணங்களை வடிவொத்த முக்கோணங்கள் அல்லது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் என்று அழைக்கலாம். உதாரணம் பாருங்க. RST ஒரு முக்கோணம் இருக்கு, EFG இன்னொரு முக்கோணமும் இருக்கு. இந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்களா அப்படின்னு பார்க்க போறோம். கொடுக்கப்பட்டுள்ள இரு முக்கோணங்கள் RST மற்றும் EFG ஆகியவை வடிவொத்த முக்கோணங்கள் தான். ஏன் அப்படின்னு காரணம் தேடுங்க. ஏனெனில் இரு முக்கோணங்களின் ஒத்த கோணங்கள் சமமாகவும் ஒத்த பக்கங்கள் விகித சமத்திலும் உள்ளன. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சரிங்களா? அதாவது பக்கங்கள் RS/EF equal to RT/EG is equal to ST/FG அப்படின்னு இருக்கும். கோணங்கள் ஆங்கிள் R is equal to ஆங்கிள் E, ஆங்கிள் S is equal to ஆங்கிள் F, ஆங்கிள் T is equal to ஆங்கிள் G அப்படின்னு சமமா இருக்கும். எனவே இந்த முக்கோணங்களான முக்கோணம் RST is similar to முக்கோணம் EFG என குறிப்பிடலாம். இந்த சிமிலர் சிம்பல் எப்படி போடுறோம்னு பாருங்க. எஸ், ஒரு சின்ன அதாவது டிஃபரண்ட் சிம்பல் தான் கழித்தலுக்கு பயன்படுத்துவோம். அந்த டிஃபரண்ட் சிம்பலை இங்க சிமிலருக்கு பயன்படுத்துறோம். இரண்டு முக்கோணங்கள் வடிவொத்தவை என நிரூபிக்க 4 வழிகள் உள்ளன. 1. கோணம் கோணம் பண்பு AA சிமிலாரிட்டி. ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் மற்ற முக்கோணத்தின் இரு கோணங்களுக்கு சமம் எனில் அவ்விரு முக்கோணங்களும் வடிவொத்தவை. AAA சிமிலாரிட்டின்னு இதை சொல்ல முடியும். ஆனா 2 கோணங்கள் சமமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா 3வது கோணம் சமமாயிரும். ஏன்னா முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் 180. அதனால 2 கோணங்கள் சமமா இருந்தாலே அந்த 2 முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்கள் தான். எக்ஸாம்பிள் பாருங்க. RST EFG. இதுல ஆங்கிள் R ஆங்கிள் E ஈக்குவலா இருக்கு, ஆங்கிள் S ஆங்கிள் F ஈக்குவலா இருக்கு. சோ RST is similar to EFG அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்க. இரண்டாவது பண்பு பக்கம் கோணம் பக்கம் SAS சிமிலாரிட்டி. ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் மற்றொரு முக்கோணத்தின் 2 பக்கங்களுக்கு விகித சமத்திலும் அவ்விரண்டு பக்கங்கள் உள்ளடக்கிய கோணங்கள் சமமாகவும் இருந்தால் அவ்விரு முக்கோணங்களும் வடிவொத்தவை ஆகும். 2 பக்கங்கள் விகித சமம், அது உள்ளடக்கிய கோணம் சமம் அப்படின்னா அந்த 2 முக்கோணங்களும் வடிவொத்தவை. இப்ப முக்கோணம் STR பாருங்க, முக்கோணம் EFG பாருங்க. இந்த ரெண்டுலயும் STயும் FGயும் ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி TRம் GEயும் ப்ரொபோர்ஷனல். அப்ப எழுதும் போது எப்படி எழுதணும்? ST/FG is equal to RT/EG அப்படின்னு எழுதணும். அதே நேரம் உள்ளடக்கிய கோணம் ஆங்கிள் T is equal to ஆங்கிள் G அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 2 பக்கங்கள் விகித சமத்திலையும் ஒரு கோணம் உள்ளடக்கிய கோணம் சமமாகவும் இருக்கிறதுனால முக்கோணம் RST is similar to முக்கோணம் EFG அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். மூன்றாவது பண்பு பக்கம் 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 SSS சிமிலாரிட்டி. 2 முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள் சமவிகிதத்தில் அமையும் எனில் அவை வடிவொத்தவை ஆகும். இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கோணம் RST EFG பாருங்க. RS is proportional to EF. அதே மாதிரி ST is proportional to EFG. மூணாவதா RT is proportional to EG. அப்படி இருக்கிறதுனால இந்த முக்கோணங்கள் வடிவொத்தவை. RS divided by EF is equal to ST divided by FG is equal to RT divided by EG அப்படின்னு இருக்கு. So முக்கோணம் RST is similar to முக்கோணம் EFG. நான்காவது பண்பு செங்கோணம் கர்ணம் பக்கம் ரைட் ஆங்கிள் ஹைபோடெனஸ் சைடு. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் மற்றும் ஒரு பக்கம் மற்றொரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் மற்றும் பக்கத்திற்கு சமவிகிதத்தில் அமையும் எனில் அவை வடிவொத்தவை. கொடுக்கப்பட்டிருக்கிற 2 முக்கோணத்தையும் பாருங்க. 2 கர்ணங்களும் ஒரு விகித சமம். அதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிற 2 பக்கங்களும் விகித சமம். இந்த கர்ணத்தின் விகிதமும் பக்கங்களின் விகிதமும் சமமாய் இருக்கும். RS/EF is equal to RT/EG அப்படின்னு இருக்கும்.
கோணம் ஆங்கிள் 90 டிகிரி, ஆங்கிள் T is equal to ஆங்கிள் G is equal to 90 டிகிரி வருது. எனவே கர்ணம் பக்கம் செங்கோணம் மூணையும் காம்பினேட் பண்ணி நம்ம செங்கோணம் கர்ணம் பக்கம் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்றோம். RHS சிமிலாரிட்டியின் படி முக்கோணம் RST is similar to முக்கோணம் EFG. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சர்வசமம் மற்றும் வடிவொத்த முக்கோணங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். சர்வசம முக்கோணம், வடிவொத்த முக்கோணம். சர்வசம முக்கோணம்னா கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள், வடிவத்த முக்கோணம் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். முதல் கூற்று, சர்வசம முக்கோணத்துல கோணங்கள் சமமாக இருக்கும், வடிவத்த முக்கோணத்திலையும் கோணங்கள் சமமாக இருக்கும். இரண்டாவது கூற்று, சர்வசம முக்கோணங்கள்ல கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும், பக்கங்கள் சமமா இருக்கும். வடிவத்த முக்கோணங்கள்ல பக்கங்கள் விகித சமத்துல, அதாவது சமவிகிதத்துல இருக்கும். மூன்றாவது, சர்வசம முக்கோணங்கள்ல சர்வசமம் என்பதை 3 கோடுகள், கிடைமட்ட கோடுகள் போட்டு நம்ம குறிப்பிடலாம். வடிவொத்தவை அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு டிஃபரன்ஸ் சிம்பலை யூஸ் பண்ணுவோம். நான்காவது, அனைத்து சர்வசம முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்கள் ஆகும். ஆனா அனைத்து வடிவொத்த முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொல் பட்டியலில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதுக்காக நம்ம கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்க. விகித சமத்தில், வடிவொத்த, ஒத்த, சர்வசம, வடிவம், பரப்பு, சமமான. முதல் கேள்வி பார்க்கலாமா? வடிவத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள் டேஷ் இருக்கும். வடிவத்த முக்கோணங்களா இருந்தாலே ஒத்த பக்கங்களினுடைய விகிதங்கள் சமமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிடலாம்? வடிவத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள் விகித சமத்தில் இருக்கும். வடிவத்த முக்கோணங்கள் ஒரே டேஷ் பெற்றிருக்கும், ஆனால் ஒரே அளவை பெற்றிருக்க வேண்டியது இல்லை. இப்ப தாஜ்மஹால் பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம நேர்ல போய் பார்க்கும் பொழுது என்ன வடிவம் இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம பொம்மையா வாங்கும் போதும் இருக்கும். இதத்தான் நம்ம வடிவொத்த வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வடிவம் ஒரே மாதிரி இருக்கா, ஆனா அதனுடைய அளவுகள் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நேர்ல பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அளவுகள் அதிகம், அதுவே பொம்மையில பார்க்கும் போது அளவுகள் குறைவா இருக்கும் இல்லையா? அப்படின்னா வடிவத்த முக்கோணங்களையும் அதே மாதிரி தான் சொல்ல போறோம். வடிவத்த முக்கோணங்கள்ல ஒரே மாதிரி என்ன இருக்கும்? வடிவம் இருக்கும், ஆனா அளவு ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இப்ப அடுத்தது பாருங்க. ஒரு முக்கோணத்தில் டேஷ் பக்கங்கள் சம கோணங்களுக்கு எதிரே அமையும். சமமான பக்கங்கள் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா எப்படி இருக்கும்? சம கோணங்களுக்கு எதிராதான் அமையும். அப்ப இந்த டேஷ்ல என்ன எழுதிடலாம்? ஒரு முக்கோணத்தில் சமமான பக்கங்கள் சம கோணங்களுக்கு எதிரே அமையும்னு எழுதிடலாம். அடுத்தது பாருங்க. இந்த குறியீடை நம்ம எங்க பயன்படுத்தி இருக்கோம்? சர்வசம முக்கோணங்களா இருக்கும் பொழுது பயன்படுத்தி இருக்கோம். அப்ப இந்த குறியானது சர்வசம முக்கோணங்களை குறிக்க பயன்படும். மேட்ச் பண்ணிடலாமா? அடுத்து இந்த குறியீடு பாருங்க. இதை எங்க பயன்படுத்துவோம்? வடிவொத்த முக்கோணங்கள்ல பயன்படுத்துவோம். அப்ப இந்த குறியானது வடிவொத்த முக்கோணங்களை குறிக்க பயன்படும். கேள்வி எண் 11. இரு வடிவொத்த முக்கோணங்கள் எப்போதும் டேஷ் பெற்றிருக்கும். ஆப்ஷன் ஏ குறுங்கோணங்களை, ஆப்ஷன் பி விரிகோணங்களை, ஆப்ஷன் சி செங்கோணங்களை, ஆப்ஷன் டி பொருத்தமான கோணங்களை. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்க்கலாமா? எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? பொருத்தமான கோணங்களை பெற்றிருக்கும். கேள்வி எண் 12 பாருங்க. முக்கோணம் PQR மற்றும் XYZ இல் PQ by XY சமம் QR by YZ எனில் அவை வடிவொத்த முக்கோணங்களாக இருக்க டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ கோணம் Q சமம் கோணம் Y, ஆப்ஷன் பி கோணம் P சமம் கோணம் Y, ஆப்ஷன் சி கோணம் Q சமம் கோணம் X, ஆப்ஷன் டி கோணம் P சமம் கோணம் Z. இப்போ 2 முக்கோணங்கள் சொல்லியிருக்காங்க, அவை வடிவத்தவை அப்படின்னு இருக்கணும்னா அவங்க சொன்ன கண்டிஷன் பாருங்க. PQங்கிற பக்கமும் XYங்கிற பக்கமும் நமக்கு விகித சமத்துல வந்திருக்கு. அப்ப அந்த 2 பக்கங்களை சமம்னு சொல்லிடலாமா? அதே போல QR மற்றும் YZ
அப்ப இந்த இடத்துல 2 பக்கங்கள் சமம் அப்படிங்கிற கண்டிஷன் கிடைச்சிருச்சு. நாம ஒரு கொள்கை படிச்சிருக்கோம், பக்கம் கோணம் பக்கம் அப்படிங்கிற கொள்கை சமமா வந்துச்சுன்னா, சரியா வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், வடிவொத்த முக்கோணங்கள்னு சொல்லிடுவோம். அப்ப இந்த இடத்துல PQ மற்றும் QRக்கு இடையே உருவாகக்கூடிய கோணம் பாருங்க Q. அதே போல XY மற்றும் YZக்கு இடையில உருவாகிற கோணம் பாருங்க Y. அப்ப இந்த கோணங்கள் சமமா இருந்தா போதும். அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும், ஆப்ஷன் A, கோணம் Q ஈக்குவல் டு கோணம் Y. ஒரு உருவத்தை ஒன்றின் மீது ஒன்று முற்றிலும் பொருந்தும் வகையில் இரு சம பாகங்களாக பிரிக்கும் ஒரு கோட்டை சமச்சீர் கோடு அல்லது சமச்சீர் அச்சு என்கிறோம். சமச்சீர் கோடு அப்படின்னா அது மிரர் லைன். ஒரு உருவத்தை 2 சரிபாதியா பிரிக்கிற ஒரு கோடு. அதாவது அந்த கோட்டுல அந்த உருவத்தை மடிச்சா 2ம் ஒன்றின் மீது ஒன்று சரியா பொருந்தணும். அப்படி பொருந்துற மாதிரி வரையப்படுகிற கோடு தான் சமச்சீர் கோடு அல்லது சமச்சீர் அச்சு அப்படின்னு பேரு. இங்க ஒரே ஒரு சமச்சீர் கோட்டை மட்டும் பெற்றுள்ள சில வடிவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. வடிவம் 1.1 ஒரு சதுரத்தின் ஒரு முனை வெட்டப்பட்டது மாதிரி ஒரு வடிவம். இங்க சதுரமா இருந்தா 4 சமச்சீர் கோடுகளை நம்ம பெற்றிருப்போம். இப்ப ஒரு முனை வெட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த ஒரு முனையும் 2 சம பகுதிகளா பிரியணும். அப்படின்னா அந்த முனை வழியா மட்டும்தான் நம்ம சமச்சீர் கோடை வரைய முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வடிவம் 1.2 முக்கோணம். முக்கோணத்துல 3 சமச்சீர் கோடுகளை நம்மளால வரைய முடியும். ஆனா இங்க முக்கோணத்தின் ஒரு பக்கத்துல ஒரு அரைவட்டம் வெட்டப்பட்டிருக்கு. அப்ப வெட்டப்பட்டிருக்கிற அரைவட்டமும் 2 சம பகுதியா பிரியணும்னா டாப்ல இருக்கிற அந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த அரைவட்டம் சம பகுதிகளாக பிரிகிற மாதிரி ஒரு குத்துக்கோடு வரையணும். அதுதான் சமச்சீர் கோடு. ஒன்றிற்கும் மேற்பட்ட சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ள சில வடிவங்களை உதாரணமா கீழே பார்க்க போறோம். வடிவம் 2.1 சதுரம். மூலை விட்டங்கள் வழியா 2 சமச்சீர் கோடுகள் வரையலாம். பக்கங்களை 2 சம பகுதியா பிரிக்கிற மாதிரி 2 சமச்சீர் கோடுகள் வரையலாம். மொத்தம் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். வடிவம் 2.2 சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா ஒவ்வொரு உச்சியில இருந்தும் எதிர்பக்கத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா அது சமச்சீர் கோடா இருக்கும். அப்ப மொத்தம் 3 சமச்சீர் கோடுகளை அது கொடுக்குது. அடுத்தது பாருங்க, வடிவம் 2.3 செவ்வகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செவ்வகத்துல பக்கங்களை சரிபாதியா பிரிக்கிற மாதிரி குறுக்கு கோடும் குத்து கோடும் வரைஞ்சா சமச்சீர் கோடுகளா அவைகள் இருக்கும். அப்ப 2 கோடுகள் சமச்சீர் கோடுகளா இருக்கும். வடிவம் 2.4 வட்டம். வட்டத்துல வரையப்படுகிற எல்லா விட்டங்களுமே சமச்சீர் கோடுகள் தான். ஒரு வட்டத்துக்கு எத்தனை விட்டங்கள் வரைய முடியும்? கவுண்ட்லெஸ். எண்ணவே முடியாது. எண்ணிலடங்கா சமச்சீர் கோடுகள் அந்த வட்டத்திற்கு உள்ளன. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சமச்சீர் கோடுகளை பெற்றிராத சில வடிவங்களை உதாரணங்களாக கீழே பார்க்க போகிறோம். வடிவம் 3.1 இது என்ன வடிவம்னு சொல்றது? செவ்வகம் சொல்றதா, வட்டக்கோண பகுதின்னு சொல்றதா, இல்ல சதுரம்னு சொல்றதா? சதுரத்தின் மேல வட்டக்கோண பகுதி, ஏதோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபிகர்ஸ். அப்ப இதுல ஒழுங்கான பக்கங்கள் வடிவங்கள் அப்படியெல்லாம் இல்லைன்றதுனால இங்க சமச்சீர் கோடு இல்லை. வடிவம் 3.2 பாருங்க, அரைவட்டத்தை அங்கங்க நறுக்கியிருக்கோம். அப்ப இங்கேயும் நம்மால சமச்சீர் கோடை வரைய முடியாது. ஓர் உருவமும் கண்ணாடியில் தெரியும் அதன் பிம்பமும் கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கும் கோட்டில் சமச்சீர் தன்மை பெறுவதை காணலாம். அக்கோட்டை ஆடி சமச்சீர் கோடு அல்லது எதிரொலிப்பு சமச்சீர் கோடு என்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களையோ எழுத்துக்களையோ நம்ம எதிரொலிப்பு செய்ய போறோம். அதாவது ஆடி சமச்சீர் கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம்? அதனுடைய பிம்பத்தை வரைய போறோம்.
எந்த பக்கம் கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு எதிர்பக்கத்துல பிம்பத்தை காட்டணும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இங்க ஏ படுக்கை வசமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணாடி செங்குத்தா கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஏ அப்படியே இடவலமா இருக்கிறது வல இடமா மாறிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஏ இங்க கண்ணாடியை பார்த்த வடிவத்துல இருக்கு. அந்த ஏயினுடைய முனை, இங்க ஏயினுடைய முனை அந்த பிம்பத்திலையும் கண்ணாடியை பார்த்த மாதிரி இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அடுத்தத பாருங்க. பி ரிவர்ஸ்ல திரும்பி இருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒரு பிம்ப வடிவம் தான். இப்ப இங்க மிரர் நடுவுல பொருத்தப்பட்டிருக்குன்னா எக்ஸாக்டா பிஏ நமக்கு ரிஃப்ளெக்ஷனா இருக்கும், அதாவது எதிரொலிப்பா இருக்கும். இடவள மாற்றம் அடையணும்னா மிரர் நமக்கு செங்குத்தா இருக்கணும். மேல் கீழ் மாற்றம் நடக்கணும்னா அங்க மிரர் நமக்கு கிடைமட்டமா கொடுக்கப்பட்டிருக்கணும். 3/5 கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க ஆடி சமச்சீர் கோடு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிம்பம் என்னவாகும்? மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்பட்டு கீழே தெரியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப எந்த வடிவங்கள் கொடுத்தாலும் ஆடி சமச்சீர் கோடு கிடைமட்டமா இருக்கா செங்குத்தா இருக்கான்றத பார்த்துட்டு அதற்கேற்றாற் போல அதற்கு அடுத்து வருகிற பிம்பங்களை நம்மால கெஸ் பண்ண முடியும். ஒரு உருவம் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு 360 டிகிரிக்கு குறைவான அளவு கோணத்தில் சுழன்று அதன் அளவும் வடிவமும் மாறாதிருந்தால் அவ்வுருவம் சுழல் சமச்சீர் தன்மை உடையதாக கொள்ளப்படும். அவ்வாறு 360 டிகிரி சுழலும் பொழுது உருவம் மாறாதிருக்கும் நிலைகளின் எண்ணிக்கை சுழல் சமச்சீர் வரிசை எனப்படும். ஒரு வடிவம் கொடுக்கப்படும். அந்த வடிவத்தை 360 டிகிரி வரைக்கும் சுத்தணும். அப்படி சுத்தம் போது எத்தனை முறை அது பழைய பொசிஷனுக்கே வருது, நாம் எடுத்துக்கொண்ட படம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அத்தனை சுழல் சமச்சீர் தன்மை உடையதாக நம்ம அந்த படத்தை கருதலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 360 டிகிரி சுத்தினா எந்த படமும் அதே பொசிஷனுக்கு திரும்பி வந்துடும். அப்ப 360க்கு குறைவா இருக்கும்போது எத்தனை முறை அது பழைய பொசிஷனுக்கு வருதோ அந்த எண்ணிக்கை தான் சுழல் சமச்சீர் வரிசை என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பின்வரும் உருவங்களின் சுழல் சமச்சீர் வரிசையை காண்க. ஒரு ரங்கோலி கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். ரங்கோலியில வலது பக்கம் இருக்கக்கூடிய பிரான்ச்சை நான் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது 0 டிகிரியில இருக்கு. இப்ப இதுல எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்க. எத்தனை பிரான்ச்சஸ்? 8 பிரான்ச்சஸ் இருக்கு. அப்ப 360 டிகிரிய 8ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 45 டிகிரி. அப்ப இங்க ரொட்டேஷனல் சிமெட்ரி ஒவ்வொரு 45 டிகிரிக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 45 டிகிரி சுத்தி பாருங்க. 1ஆம் கிளை 2வது பொசிஷனுக்கு போகுது. ஆனா படம் ஆரம்ப நிலை படம் போலவே இருக்கா? அப்ப 45 டிகிரியில அது சுழல் சமச்சீர் வரிசையை பெற்றிருக்கிறது. 90 டிகிரிக்கு 3ஆம் நிலைக்கு போகுது. அங்கேயும் சுழல் சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கிறது. அடுத்த 45 டிகிரியை கூட்டுங்க, 135, திரும்பவும் சுழல் சமச்சீர் தன்மையை பெறுகிறது. அதோட இன்னொரு 45 கூட்டினோம்னா 180, 225, 270, 315, கடைசியா போறது 360. 370 எக்ஸ்க்ளூட் பண்ணிருங்க. அப்ப 315 வரைக்கும் போகலாம். இங்க கிடைக்கக்கூடிய சுழல் சமச்சீர் வரிசை 8. ஏன்னா 8 முறை இங்கு ஒரே மாதிரியான படம் கிடைக்கப் பெறுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப 360க்கு உள்ள எத்தனை முறை அது தன் சொந்த வடிவத்தை பெறுகிறதோ அந்த எண்ணிக்கை தான் சுழல் சமச்சீர் வரிசை எனப்படுகிறது. அடுத்தது பாருங்க. ஒரு உருவத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு நகர்த்துவதன் மூலம் பெறப்படும் சமச்சீர் தன்மை இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை என அழைக்கப்படுகிறது. இது நன்கு விளங்கும் விதத்தில் கீழே இருவேறு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன.
அது என்ன நகரும் சமச்சீர் தன்மை? டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. ஒரு பூவின் படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூவின் படத்தை குறிப்பிட்ட தூரத்துல நான் வரிசையா அடுக்கிட்டே வரேன். இது 8 இடப்பெயர்வுகளை உள்ளடக்கியதா இருக்கு. அப்ப இங்க 8 இடப்பெயர்வுகள் உள்ள டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அப்படிங்கிறது கோலம் போடுறது மாதிரி இல்ல ஒரே மாதிரியான அச்சுக்களை வரிசையாக பதிப்பது, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த கிருஷ்ணர் பாதம் வரைகிறது, இது எல்லாமே டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிய பேஸ் பண்ணதுதான். ஒரு வடிவம் அல்லது ஒரு உருவம் இடப்பெயர்வு, எதிரொலிப்பு மற்றும் சுழற்சி ஆகியவற்றுள் ஏதாவது ஒரு மாற்றத்தை அடைந்து வேறு ஒரு நிலையை அடைவதையே உருமாற்றம் என்கிறோம். ஒரு வடிவம் உருமாற்றம் அடைவதற்கு முன் உரு எனவும் அதையே அப்படின்னு வச்சுக்கிறோம். உருமாற்றம் அடைந்த பின் நிழல் உரு எனவும் அதையே டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறோம் அழைக்கப்படுகிறது. ஒரு உருவமானது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் குறிப்பிட்ட தூரம் இடப்பெயர்ச்சி அடைவதை இடப்பெயர்வு உருமாற்றம் என்கிறோம். அவ்வுருவம் எவ்வளவு தூரம் இடப்பெயர்வு உருமாற்றம் அடைகிறது என்பதை ஆரோ மார்க்ஸ் வச்சு, அப்பர் ஆரோ, சைடு ஆரோஸ், டவுன் ஆரோஸ் வச்சு 4 குறியீடுகள் மூலம் குறிப்பிடலாம். இதை கட்டத்தாளின் உதவியுடன், அதாவது கிரிட் ஷீட் உதவியுடன் கீழ்காணும் உதாரணங்களில் காணலாம். பார்த்துருவோமா? ஒரு பைக் பொசிஷன் ஏல இருக்கு. இப்ப இங்க கிரிட் ஷீட்ல இந்த பைக்கை வைக்கிறோம். இந்த பைக் நகர்ந்து A' பொசிஷனுக்கு போயிருது. எத்தனை கிரிட தாண்டி இருக்கு? 6 கிரிட வலது பக்கமா தாண்டி இருக்கு. அப்ப 6 போட்டு வலது பக்கம் ஆரோ மார்க் போட்டோம்னா முதல் உருவம் எவ்வளவு தூரம் வலப்புறமாக இடப்பெயர்வு அடைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுதா? இந்த டிரான்ஸ்லேஷன் தான் இடப்பெயர்வு உருமாற்றம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்களேன். ஒரு ஃப்ராக் பிங்க் கலர்ல பொசிஷன் ஏல இருக்கு. 5 கிரிட் வலப்புறமா நகர்ந்து 3 கிரிட் கீழ்ப்புறமா நகர்ந்தா A' பொசிஷனுக்கு அது வந்துருது. அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும்? இதனுடைய இடப்பெயர்வு உருமாற்றம் எப்படி இருக்கு? 5 கிரிட் வலப்புறமா, அப்ப 5 போட்டுட்டு வலப்புற ஆரோ மார்க் போடணும். அடுத்தது 3 கிரிட் கீழ் நோக்கி நகருதா, அப்ப 3 போட்டுட்டு கீழ் நோக்கி ஆரோ மார்க் போடணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு உருவம் ஒரு நேர்கோட்டை ஆடியாக பாவித்து அடையும் எதிரொலிப்பு மாற்றத்தை எதிரொலிப்பு உருமாற்றம் என்கிறோம். ரிஃப்ளெக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த உருவம் ஒரு நேர்கோட்டை பொறுத்து எவ்வாறு எதிரொலிப்பு உருமாற்றம் அடைகிறது என்பதை கட்டத்தாளின் உதவியுடன் கீழ்காணும் உதாரணங்களின் மூலம் விளக்கலாம். இங்க ஒரு பைக் பொசிஷன் ஏல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏக்கு பக்கத்திலேயே செங்குத்து கோடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. செங்குத்து கோடு தான் ரிஃப்ளெக்ஷன் லைன். இந்த செங்குத்து கோடு கொடுக்கப்பட்டா வடிவம் என்னவா மாறணும்? இடவல மாற்றத்துக்கு உட்படணும். அப்படித்தானே? பொசிஷன் ஏல பைக் ஓட்டுற நபர் அந்த எதிரொலிப்பு கோட்டை நோக்கி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அப்ப பிம்பத்திலையும் நமக்கு எப்படிதான் கிடைக்கணும்? அந்த கண்ணாடியை நோக்கி உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் தெரியணும். அடுத்தது பாருங்க. ஒரு மூடிய வடிவம், முக்கோணத்துல ஒரு கர்வ் இணைஞ்சது மாதிரி ஒரு வடிவம். சரிங்களா? ABC வடிவம். இங்க மிரர் லைன் கிடைமட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிடைமட்டமாக கொடுக்கப்பட்டிருந்தா மேல் கீழ் மாற்றம், அப்படியே தலைகீழ் பிம்பம் கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்ததை பாருங்க. இங்க ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு ABCD. இந்த ABCD வடிவத்துக்கு கிடைமட்டமாவோ இல்ல செங்குத்தாவோ ஆடி சமச்சீர் கோடு கொடுக்கப்படல. இங்க கிராஸ்ல டயகனலா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இங்க பிம்பமும் டயகனலா தான் எதிரொலிப்பாகணும். அப்படி எதிரொலிப்பாச்சுன்னா வலப்பக்கம் திறந்தது போல இருந்த அந்த வடிவம் இப்ப
கிராஸ்ல டயகனல்ல எதிரொலிப்பு பெற்றதுனால நமக்கு எப்படி கிடைக்குது? மேல் பக்கம் திறந்த வடிவம் போல நமக்கு கிடைக்குது. ஓகேயா? அப்ப எதிரொலிப்பு இங்க நமக்கு எப்படி கிடைக்குதுன்றத பார்த்துட்டோம். இது கிரிட் ஷீட்ல செய்யும்போது ரொம்ப எளிமையாவே நமக்கு இருக்கு. ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு உருவை ஒரு குறிப்பிட்ட கோண அளவில் சுழற்றுவதால் சுழற்சி உருமாற்றம் ஏற்படுகிறது. அந்த உருவம் எவ்வாறு சுழற்சி உருமாற்றம் அடைகிறது என்பதை கட்டத்தாளின் உதவியுடன், கிரிட் ஷீட்டோட உதவியோட கீழ்காணும் உதாரணங்களின் மூலம் விளக்கலாம். இப்ப இங்க பொசிஷன் ஏல இருக்கிற அந்த பைக் ஓட்டுறவர் மைய புள்ளியில இருந்து வச்சுக்கோங்களேன் 90 டிகிரி சுத்தணும்னா என்ன வருதுன்னு பாருங்க. கரெக்டா A' பொசிஷனுக்கு வந்துடுது. புரிஞ்சுக்கிட்டீங்க தானே?